முதலமைச்சர் தன்னகரலாத தலைவர் தளபதி அவர்கள் தமிழர் திருநாள் தை முதல் நாள் பொங்கல் திருநாளை இயற்கைக்கும் உழவர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய திருநாளாக பகுத்தறிவு திருவிழாவாக கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா உழவர் திருநாள், பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளை நினைவில் வாழ்கிற அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவ பொங்கல் விழாவாக நாடு முழுவதும் கொண்டாட சொன்னார். கலைஞர் கட்டளையிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதுதான் அரசியல் சாசன சட்டம், அதுதான் வேத வாக்கு. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைத்து மதத்தினரையும் அழைத்து அவர்களுடைய இல்லங்களில், அலுவலகங்களில், பொது இடங்களில் மதசார்பற்ற முறையில் விளங்குகிற மாநிலம் தமிழ்நாடு என்பதை இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் திருநாளை கொண்டாடி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள், மாநிலங்களவை உறுப்பினர், கழகத்துடைய சட்டத்திட்ட திருத்தக் குழுவினுடைய செயலர், மாநிலங்களவை உறுப்பினர், மூத்த முன்னணி நிர்வாகி அண்ணன் சு கல்யாண சுந்தரம் அவர்கள், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் திருவிடைமருதூர் சே ராமலிங்கம் அவர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், அனைத்து மதத்தை சார்ந்த நம்முடைய அம்மன்பேட்டை ஃபாதர் அவர்கள், ஆவணியாபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய ஹர்ஷத் அவர்கள், அது மாதிரி சிவாச்சாரிகள், இவர்களெல்லாம் ஒன்று கூடி பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கு இந்தியாவில் மதசார்பற்ற மாநிலத்தினுடைய தலைநகர் தமிழ்நாடு என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற மதசார்பற்ற உணர்வு அனைத்து மாநிலங்களுக்கு பரவ வேண்டும், இந்தியா முழுவதும் பரவ வேண்டும். அதுதான் ஆனால் அம்பேத்கர் வகுத்து தந்த மதசார்பற்ற நாடு இந்தியா என்பதற்கான சட்டத்தின் சாசனத்தின் அடிப்படையில் நடக்கிற நாடு என்பதை உறுதி செய்யும். எனவே பாசிசம் என்றைக்கும் வெல்ல முடியாது, மதசார்பற்ற கொள்கைதான் தமிழகத்தில் வெல்லும் என்பதற்கு இந்த சமத்துவ பொங்கல் திருநாள் விழா மக்களுக்கு எடுத்துக்காட்டுகிற திருநாளாக நாங்கள் கொண்டாடுகிறோம். மாநில கட்சிகளுடைய தலைநகர் ஒரு வகையில் தமிழ்நாடு, அந்தந்த மாநிலங்கள் தான். அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது மாநில சுயாட்சியை வலியுறுத்தினார். அதன் பிறகு அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு மாநில சுயாட்சியை வலியுறுத்தி வருகிறார். மாநில உரிமைகளை மத்திய அரசு பறிக்கும் போதெல்லாம் மற்ற மாநில முதலமைச்சர்கள் அமைதியாக இருக்கிற காலகட்டத்தில் துணிந்து எதிர்த்து அதற்கு போர்க்கொடி நாட்டி எதிர்ப்பு தெரிவிப்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்தந்த மாநில ஆளுநருக்கு தான் அந்த துணைவேந்தர் நியமிக்க அதிகாரம் உண்டு என்பதை ஆண்டாண்டு காலமாக இருந்த அந்த தனி உரிமையை, அந்த ஆதிக்கத்தை முறியடித்து அந்தந்த மாநில முதல்வரே அந்தந்த மாநிலத்தினுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிக்கலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற்று தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எப்படி தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை முதலமைச்சர் கலைஞர் பெற்று தந்தாரோ, துணைவேந்தர் நியமிக்கிற உரிமையை பெற்று தந்த முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த நிலையில் நீங்கள் கேட்பதை போல மாநிலத்திலிருந்து அரசியல் செய்ய வேண்டிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு டெல்லிக்கு காவடி எடுக்கிறார்கள். உதாரணத்திற்கு அஇஅதிமுக அவருடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி, முன்னாள் முதலமைச்சர், பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி பேசி முடித்துவிட்டு அந்த முடிவுகளை அறிவிக்க டெல்லிக்கு செல்கிறார் அமித்ஷாவை சந்திக்க. பாஜகவோடு என்றைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை முடிவு செய்ய மாநில தலைவர்கள் பலர் இருந்தோம். நம்முடைய எடப்பாடி டெல்லிக்கு ஓடுகிறார் அமித்ஷாவை சந்திக்க. ஆக மாநிலத்தில் உட்கார்ந்து தலைமை தாங்க வேண்டிய ஒரு மாநில கட்சி டெல்லிக்கு படையெடுப்பதனுடைய ரகசியத்தை, அந்த அரசியல் அநாகரிகத்தை, ஜனநாயக சர்வாதிகார போக்கை உலகுக்கு சொல்லும் வண்ணம் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார். 2026 தேர்தல் தமிழகத்தை நாம் ஆள வேண்டுமா, டெல்லி ஆள வேண்டுமா, வாக்காளர்களை முடிவெடுங்கள் என சொல்லி இருக்கிறார் முதலமைச்சர். எனவே 2026 தமிழகத்தை நாம் ஆள, தளபதியாள தமிழ்நாட்டு மக்கள் சூழ்நிலைத்திருக்கிறார்கள். எனவே டெல்லியின் சர்வாதிகாரத்தை, டெல்லியினுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை தமிழ்நாடு ஏற்காது. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னதை போல் பாசிச வெறி கொண்டு டெல்லி அலைமையானால் என்றைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு என்பதை உறுதிப்படுத்துகிற முதலமைச்சர், மாநில உரிமையை காக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அவர்தான் அடுத்த முதலமைச்சராகவும் வருவார். 2026 இந்த பொற்கால ஆட்சி தொடரும்.